அவங்களாம் சொன்னாங்க, நீங்க எங்க பெண்களையே தப்பா பேசுறீங்க, பெண்களையே குறைச்சு. சார், இங்க யாரும் பெண்களை குறைச்சு பேச வரல. ஆன்மீகம் என்பதில் ஆண் பெண் என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அவங்களும் வைரம்தான், நாங்களும் வைரம்தான். ஆண்களும் வைரங்கள் தான், பெண்களும் வைரங்கள் தான். சின்ன வித்தியாசம், அவங்க ஒத்தக்கல்லு மூக்குத்தி, நாங்க வைர மாலை. அவங்க ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அதுவும் இங்க ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆண்டாளை தூக்கி பிடிச்சிடலாம். ஏன்னா ஆண்டாள் சன்னதியில நின்று ஆண்கள்னு பேசுறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அதான் எங்க அண்ணன் சொன்னாரு, ஜாக்கி ஜான் பிறந்த ஊர்ல போய் கராத்தே எப்படி போடுறதுன்னு பேசுற மாதிரி. எவ்வளவு ஈஸி பாருங்க. ஆனா நாங்க அப்படி ஈஸியான ஆட்கள் இல்ல. ஆண்டாள் யாரு? இலக்குமியினுடைய அவதாரம் இல்லையா? அந்த இலக்குமி வந்து பிறக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த இடம் எது? பெரியாழ்வார் என்கிற ஆண் அடியாருடைய வீடு. இதுதாங்க ஆன்மீகம். அடுத்து ஈசன் வந்து பிறக்கணும்னு நினைக்கிறார். யார் வீட்டுல பிறக்கலாம்? பட்டினத்தார் என்கிற ஆணடியார் வீட்டில் பிறந்தார். அப்ப இறைவன் போற்றுவது, இறைவனே வழிபடுவது, இறைவனே வியப்பது ஆண்களின் வழிபாட்டை தான். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்கள் ஆன்மீகத்தில் மின்னி மிளர்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்களால் தான் ஆன்மீகமே மின்னி மிளர்கிறது. நன்றி, வணக்கம்.